முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 39. மாஏழ் ஜனனம் கெட அப்படின்னு துவங்குகிற பாடல். மாஏழ் ஜனனம் கெட மாயை விடா மூஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்ற பாடல். கந்தர் அனுபூதி பாடல்களில் அனுபூதி யோகம் அடைவதற்காக அருணகிரிநாதர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆசையை ஒழிக்க வேண்டும், அவா ஒழிய வேண்டும், மனைவி மக்கள் என்ற ஆசையை அறுத்தால்தான் அந்த யோக அனுபூதி கிட்டும். அதுக்காக தான் ஒவ்வொரு பாடலிலும் முருகனை பார்த்து வேண்டுகிறார். என்னுடைய இந்த அவாவை, பேராசையை, மகமாயையை, இந்த ஜென்மத்தை, பிமரத்தை, அகம் மாடை மடந்தையர் என்ற பிரமத்தை, இதையெல்லாம் நீ நீக்கணும் அப்படின்னு கேட்குறார். இந்த பாடலும் அதே மாதிரி ஒரு பாடல் தான். மாஏழ் ஜனனம் கெட மாயை விடா மூஏடனை என்று முடிந்திடுமோ. மூஏடனை அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பாடலில் பயன்படுத்துகிறார். ஏடனை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஈஷனை அப்படிங்கிற வார்த்தத்தோட தமிழாக்கம். ஈஷனைனா ஆசைகள். ஆசைகள்ங்கிறது சாதாரணமாக ஒரு கிரேவிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏங்கிறது, அது ஈஷணம். இந்த ஈஷணையை பற்றி சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் ஈஷணாத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஷணாத்ரயம்னா 3 வகையான ஈஷணங்கள். தாரேஷனை, புத்திரேஷனை, தனேஷனை அப்படின்னு சொல்கிறான். 3 வகையான ஈஷணை. அதில் அர்த்த ஈஷனை, புத்திர ஈஷனை, லோகேஷனை அப்படின்னு சொல்கிறார். அர்த்தம்னா பொருள், செல்வம். புத்திரன் அப்படின்னா குடும்பம், மனைவி, மக்கள். அது புத்திரம் இண்டிகேட் பண்ணும். அதே லோகேஷனைனா இந்த உலகத்தில் பேரும் புகழோட இருக்கிறது. இது கரஸ்பாண்டிங் டு நம்ம மூவாசைகள் தான். மண், பெண், பொன் ஆசைன்னு சொல்கிறோம். மண், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நிறையா புகழோடையும் பணத்தோடையும் எல்லாராலையும் போற்றக்கூடிய நிலையில் நிறைய ஆளும் தன்மை உடையதாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பெண் ஆசைனா பெண் மீது குடும்பம், மனைவி, மக்கள், இது பெண் ஆசை. பொன் ஆசை, நிறைய செல்வம் சேர்க்கணும். இதைத்தான் திரும்ப இந்த பாடலில் சொல்கிறார். மூஏடனை என்று முடிந்திடுமோ. எனக்கு உன் யோக அனுபூதி கிடைக்கணும்னா எப்பொழுதும் இந்த 3 ஈஷணைகளும் என்னை விட்டு நீங்கும். மூ ஏடனை மாஏழ் ஜனனம் கெட. 7 பிறவிகள். ஒரு திருப்புகழில் சொல்லுவார், 7 பிறவி நீர் நிலத்திலும் அப்படிம்பார். பழைய பதிகம் ஒன்றில் வரும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு வரும். 7 பிறவி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவரம், நீர் வாழ்வன, அதாவது நீரில் வாழ்கின்ற ஜந்துக்கள், மீன் முதலானவை. ஊர்வன, பாம்பு, பல்லி, தேள், இதெல்லாம் ஊர்வன ரகத்தை சேர்ந்தது. பரப்பன, பறவைகள், பேர்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் விலங்குகள், அனிமல்ஸ், நாய், புலி, சிங்கம், இதெல்லாமே விலங்குகள். இவற்றெல்லாத்துக்கும் மேலான பிறப்பு மனிதர். மனிதர்லேருந்து தேவர்கள். இதை தான் 7 பிறவிகள்னு சொல்கிறோம். இந்த 7 பிறவியுமே என்னை விட்டு நீங்க வேண்டும். மனித பிறவி அதுக்காக தான் கிடைச்சிருக்கு. இந்த மாயையிலிருந்து நான் விடுபட வேண்டும். மாயை விடா. இந்த ஏடனைகள் இருந்ததுன்னா, 3 ஆசைகள் இருந்ததுன்னா, இந்த மாயை என்னை விட்டு அகலுவதில்லை. ஆகையால் இந்த மாயை என்னை விட்டு அகல வேண்டும். மாயை அகன்றால் எனக்கு இந்த 7 பிறவிகள், எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து சலித்து அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்குன்னு திருப்பி எத்தனை கலாதி, எத்தனை சித்தம். அருணகிரிநாதர் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறார். எவ்வளவு பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த பிறவி அலை ஆற்றிலிருந்து புகுதாமல் என்னை கரையேற்று. அதுக்கு இந்த ஏடனைகளை நான் நீக்க வேண்டும். முருகனை பார்த்து வாழ்த்துற போதும், கோவே அரசனே குரமின் கொடிதோள் புணரும் தேவே. குரனா குரப்பெண், மின் கொடி, மின்னல் கொடி போன்ற
குறப்பெண் அது வள்ளி, அவள் தோள் புணரும் தேவே, அவளுடைய தோள்களை அணைத்து கொண்டிருக்கிற தேவே அப்படின்னு சொல்றார், தேவனே. சிவ சங்கர தேசிகனே, சிவன் சங்கரன் அப்படின்னா சம்கரன், எப்பொழுதும் நன்மையை செய்கிறவன், அது சிவபெருமான். சங்கரன் சிவன், அவனுக்கு தேசிகனே, அவனுக்கு குருவாக இருந்தவனே. ஆதி குருவானும் சிவபெருமானுக்கே குருவாக இருந்த தேசிகன், தேசிகன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆச்சாரியனை தான் தேசிகன்னு சொல்லுவோம். சிவ சங்கர தேசிகனே, நீ என்னுடைய இந்த 7 ஜனனமும் 7 பிறவிகளிலிருந்தும் என்னை கரையேற்றி என்னிடம் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆசைகள், அந்த பெண் ஆசை, பொன்னாசை, புகழாசை என்று முடிந்திடுமோ, எப்போதான் முடிய போகிறது முருகா, நீ எனக்கு அருள் புரிந்தால் அதிலிருந்து நான் விடுபட முடியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.